கர்த்தர் கொடுத்த நாளுக்காக இந்த நாள் கர்த்தர் நான் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நம்மளை ஒவ்வொரு நாளும் நடத்துவதை நம்ம பார்த்து அவருக்கு நன்றி சொல்லணும். இன்றைக்கி நம்ம பரிபூர்ணம் எல்லாம் பரிபூர்ணம்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் எல்லாவற்றிலும் பரிபூர்ணமாக செய்கிற குறைவே இல்லாமல் நம்மளை நிறைவாக்குற பரிபூர்ணத்தை செய்கிறது நம்ம ஆண்டவர் தான். நமக்கு என்ன தேவையாக இருந்தாலும் அது பரிபூர்ணம் எல்லாத்தையும் சரியான பாதையில் நம்மளை கொண்டு போகிறதுக்கு அவர் மாத்திரம்தான். அந்த காரியத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்கலாம். அந்த பெரிய காரியங்களை இன்றைக்கி நம்ம கற்றுத்தர அதோட ஜெயிப்போம். ஒரு வசனமும் நம்ம படிக்கும்பொழுது இந்த வசனத்தினுடைய கருத்துக்களை ஆண்டவர் சொல்கிறத நம்ம கேட்டு அதன்படி நடக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நிறைய அற்புதங்களை அதிசயங்களை நம்ம பார்க்க முடியும். அதுதான் இன்றைக்கி தியானிப்போம். வசனங்களை ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் பொழுது அதுதான் நம்ம செய்யணும். எப்போதும் வசனத்தை படிச்சுட்டு அப்படியே போகாமல் அதை தியானித்து நம்ம அதனுடைய கருத்துக்களை கற்றுத்தர சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்டு அந்த ஆசீர்வாதத்தை அன்னைக்கு வேண்டிய ஆகாரத்தை ஆண்டவர்கிட்ட பெற்றுக்கொள்ளணும். நம்ம உலக பிரகாரமாக சாப்பிட்றதை விட ஆண்டவருடைய வசனத்தை நம்ம எவ்வளோ வாசிக்கமோ எவ்வளோ தியானிக்கமோ அவ்வளோ பலம் நமக்கு கிடைக்கிறத நம்ம வாழ்க்கையில் உணர முடியும். அது இந்த நாளில் செய்ய ஆண்டவர்கிட்ட ஜெயிப்போம். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிற சுவாமி. பரிபூர்ணமாய் செய்கிற தேவன் நீங்கள். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா குறைவுகளையும் பரிபூர்ணமாக செய்து பூர்ணப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீங்க. நன்றி செலுத்துகிற சுவாமி. என்னுடைய வாழ்க்கைகளுக்கு குறைகளை எல்லாம் நாங்கள் ஆண்டவரே உடைய பாதத்தில் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் எங்களை 100க்கு 100 எங்களை ஆண்டவரை நடத்துகிற தேவனாய் தலை நிமிர செய்கிறவராய் இருக்கிறபடியாக அவங்க நன்றி துதிக்கிறோம், சுதந்திரிக்கிறோம். எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரை நீ அப்படி செய்ய போயிருக்கா நன்றி செலுத்துகிறோம். இந்த பரிபூர்ணத்தை தந்து எங்களை நடச்சல இந்த நாட்களிலே நாங்கள் வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோடு நீங்கள் பேசி எங்களை வழிநடத்தத்தக்கதாக என்னுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. நீங்கள் கருத்துக்களை கற்றுத்தர ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்ய உங்களுடைய கருத்தை அர்ப்பணிக்கிறோம். நீங்கள் பொருட்படுத்துகிறோங்க. இது எங்களுக்கு பிரசனம் எங்களை தாங்கி வழிநடத்தமாக ஜெபிக்கிறேன். துதிக்கான மயமெல்லாம் மகிழ்ச்சி செலுத்துகிறேன். இயேசு நாமத்தை ஜெபங்கள்னால ஒரு பாடல் பாடி வசனம். நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நூற்றுக்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க.
அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. இன்னைக்கு நம்ம பரிபூரணத்தை உடையவர் அவர் தான், பரிபூரணம் நிறைந்தவர் அவர் தான், பரிபூரணமாய் நம்முடைய வாழ்க்கையில எல்லாம் தருகிறவரும் அவர் மாத்திரம்தான். அதுதான் நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவது ரோமர் 12:2 நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகினாலே மறுரூபம் ஆகுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தை இது நிறைய பேருக்கு நம்ம படிச்சிருப்போம். நிறையா மனப்படமாகவே தெரியும். ஏன்னா ஆண்டவர் பிரபஞ்சம்னா என்னது, உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்காமல் தேவனுடைய நன்மையும் பிரியம் பரிபூர்ணம் அவருடைய சித்தம் என்னன்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த இதில் நம்ம புதுசாக வாழ்க்கையில் நம்ம புதிய சிருஷ்டியாக மாற்ற சொல்கிறார்கள் ஆண்டவர் ரத்தத்தினால. அப்படி மாற்றப்படணும் அப்படிங்கிறது தான் நம்ம உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தரிக்கிறோம் கிறிஸ்தவன் அல்ல அப்படிங்கிறத இங்கே பவுல் நிறைய காரியத்தை சொல்லிகிட்டே வரும்போது, இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீ வாழாத அப்படிங்கிறார். ஏன்னா உலகத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்தோம்னா ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை நம்ம செய்ய முடியறதுக்கு சான்ஸே இருக்காது. ஏன்னா 2 பேருக்கு ஊழியம் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் வாசிச்சுட்டு இதையும் செய்யலாம் அதையும் செய்யலாம்னா செய்ய முடியாது. ஏன்னா உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியக்கூடாது. ஆனால் உலகத்தில் நம்ம வாழ்ந்தோம், உலகத்தில் வேலை செய்யலாம், நல்ல மற்ற எல்லா காரியங்களும் செய்கிறோம். அது அதை சொல்லலை. உலகத்துக்கு ஏற்ற வேஷம்னா என்னது, நம்ம ஒரு வேஷம் போடுறாங்க பார்த்தீங்களா. இப்போ ஒரு ட்ராமா போடுறாங்க, நம்ம சர்ச்சிலே பிள்ளைங்களுக்கு ஒரு ட்ராமா போடுறாங்கன்னா அவங்க ஒரு கேரக்டருக்கு ஏற்ற வேஷம் போடுவாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேஷம் அந்த உலகத்துக்கு ஏற்றனா உலகம் என்ன மாதிரி இருக்குதோ அதுக்கேற்ற வேஷம் தான் போடக்கூடாது. இல்லையா உலகத்தில் வாழும்போது அந்த மக்களோட நம்ம எப்படி வாழணும் அப்படிங்கிறதுலாம் ஆண்டவர் நிறைய கற்றுருக்காரு. அந்தபடி நம்ம வாழணும். அதில் வேஷம் தரித்து வாழக்கூடாது. அவருடைய சித்தம் என்னன்னு தெரியணும், அவருடைய பிரியம் என்னன்னு தெரியணும், அவர் பரிபூர்ணமாக நம்மளை எப்படி நடத்துறதுக்கு சித்தம் வச்சுருக்காருங்கிற அந்த சித்தத்தை தெரிஞ்சுக்கிட்டு வாழணும் அப்படிங்கிறத அந்த ரோமரில் அவர் சொல்கிறத நம்ம பார்க்கோம். அவர் அப்படியே அதை ஆசீர்வாதத்தை மட்டும் சுதந்திரிக்கிறதுக்கு உலகத்தில் இருக்கிறது வாழக்கூடாது அப்படின்னு சொல்லலை. ஆண்டவருடைய சித்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த உலக காரியங்களில் என்னென்னலாம் நடக்கணும் அப்படிங்கிறத அதை சொல்கிறாரு. அதை சொல்லி நம்ம விளக்க புஸ்தகங்கள்லாம் படிக்கும்பொழுது நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ளலாம். இதில் முன்னோடியாக நம்ம பழைய ஏற்பாட்டிலையும் இருக்கிறத நம்ம ஒரு வசனத்தை படிச்சுட்டு இந்த வசனத்துக்கு போகும்பொழுது இன்னும் நல்லா நமக்கு புரியும். ஏன்னா உபாகமம் 30வது ஆசீர்வாதமும் சாபத்தையும் சொல்லியிருக்காரு. அது நீங்கள் படிக்கலாம். அது நீங்கள் படிச்சிங்கன்னா ஆசீர்வாதத்தை தெரிந்து கொண்டு தான் ஆண்டவர் அழைக்கிறத நம்ம பார்க்கோம். அப்போ சிலுவையில் அவர் இந்த சாபத்தை எல்லாம் நம்ம சாபத்தை சுமந்ததுனால அவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அவர் எழுதியிருக்க உபாகமத்தில் எழுதியிருக்க வசனங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய படிங்க. இந்த உபாகமத்தை பூரா நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தான் தெரியும். அதை சொன்னால் புரியாது. நீங்கள் பழைய ஏற்பாடு படிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, படிக்காதவங்களா இருந்தாலும் கூட இன்றைக்கி நீங்கள் படிங்க. இந்த அதிகாரத்தை நீங்கள் படிச்சிங்கனாக்கி நிறைய தெரியும். அப்போது ஆண்டவர் சாபமே இல்லை, உனக்கு சாபத்தை பூரா நான் சுமந்துட்டேன். ஆனால் நீ இந்த சாபத்துலேயோ இந்த ஆசீர்வாதத்தை தெரிந்துகொள். இந்த சாபம் பிடிச்ச அந்த வாழ்க்கை தான் எனக்கு இந்த வாழ்க்கை தான் அப்படின்னு நீ சொல்லிட்டு இருக்கிறத விட்டுட்டு நான் ஆசீர்வதிக்கிறதுக்கு உனக்கு ஆசீர்வாதத்தை தர்றேன், அதை நீ பெற்றுக்கொள்ளுன்னு சொல்லி தான் அந்த உபாகமத்தில் ஆண்டவர் எழுதி ஆசீர்வாதத்தை கொடுக்கறத நம்ம பார்க்கோம். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தரதுக்கு தான் நம்ம ஆண்டவர் நமக்கு நம்மளோட கூட இருக்கிறாரு. நம்மளுக்கு இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியக்கூடாதுன்னு பவுலும் கூட எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கோம். அந்த பவுல் எழுதின ரோமர் 12:2 உள்ள விளக்கங்களை நிறைய காரியங்கள் இருக்குது. அதில் ஒரு 5 காரியங்கள் நம்ம பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா நம்ம கற்றுக்கொள்ளலாம். நிறைய காரியங்களை ஆண்டவர் சொல்கிறத பவுல் எழுதி தந்திருக்கிறாரு. அதுக்காக ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்லணும். உலக பிரபஞ்சம் உலகத்தில் இருக்க மாதிரி நம்ம ஏன் இருக்கணும், எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இருக்கிறது எல்லாருமே தெரியும், இருக்கக்கூடாதுங்கிறத தெரிஞ்சுக்கிடும் போது நம்ம வாழ்க்கையில் செய்ய முடியுங்கிறதுனால
காரியம் என்னன்னாக்கி உலக முறை வந்து தீய 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 காரியங்களை செய்யுது. அப்புறம் சாத்தான் ஆளுகைக்குள்ள இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ என்னுடைய ஆள்கையில் இருக்கிறதுனால அவன் தீய சக்திகள், அவன் தீய காரியங்களை தான் செஞ்சுட்டே இருக்கான். அதனால் அந்த 2 காரியமும் இருக்கிற காரியத்தில் வந்து இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. அதில் நாம் எப்படி தப்பிச்சு ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்யணும் அப்படிங்கிற காரியங்களை வந்து ஒரு 5 காரியங்களை நம்ம தியானிக்கிறதுக்கு இன்றைக்கி நான் வந்து சொல்லும்போது, வசனத்தின் மூலமாக நம்ம படிக்கும்பொழுது நிறைய காரியங்களை ஆண்டவர்கிட்ட கற்றுக்கலாம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னாக்கி உலக ஆவிக்கு விரோதமாக நாம் எதிர்த்து நிற்க வேண்டும். ஆண்டவர் வந்து எதிர்த்து நிற்கணும்னா நம்முடைய சொந்த விருப்பத்தில் நம்ம நிற்க முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கு வந்து அந்த பிரசனத்தில் நம்மளை நிறைச்சி நடத்தும் பொழுது அந்த உலகத்தில் இருக்க ஆவின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த இதுக்கு விரோதமாக நாம் வந்து எதிர்த்து நின்று நாம் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டோடைய சித்தம் என்னன்னு சொல்லி நான் சொன்னோம்ல, சித்தம் என்ன செய்யணும் அப்படிங்கிறது முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆண்டோடைய சித்தத்தை தெரியாமல் நம்ம போய் தான் நம்ம நிறைய இடத்துல வாழ்க்கையில் நம்ம தோல்வி அடைகிறத நம்ம பார்க்க பார்த்தீங்களா. அதனால் ஆண்டோடைய சித்தத்தை என்னன்னு சொல்லி கேட்டு அதன்படி நம்ம நடக்கும் பொழுது இந்த உலக காரியத்திலேயே உலக வாழ்க்கையில் நான் வாழ்ந்தவங்க கூட நம்ம சேர்ந்து வாழும்பொழுது தான் அதை இழந்து போகிறோம். அதை இழந்து போகாதபடி நம்ம இருக்கிறதுக்கு என்ன செய்யணும்னாக்கி இந்த விரோதமாக இருக்கிற இந்த ஏற்றிக்கணும் ஆவிக்கு, அந்த உலக ஆவிக்கு விரோதமாக நம்ம ஏற்றிக்கணும்னு சொல்லி சொல்கிறாரு. அது ஆவியானவர் நமக்கு தரதுக்கு இன்றைக்கி ஜெபிக்கணும். 2வது பார்த்திங்கன்னா கிறிஸ்துவின் சத்தியங்களையும் அவருடைய வார்த்தையும் நம்ம வந்து அது நீதியுள்ள வார்த்தை. அவருடைய வார்த்தை எல்லாமே சத்தியமானது. அது சத்திய வார்த்தைகளை நம்ம சொல்லும் பொழுது அதை வந்து நம்ம பிரசித்திப்படுத்தணும். இதுதான் இந்த வார்த்தை தான் வந்து ஆண்டவருடைய வார்த்தை தான் வந்து உங்களுக்கு சரியான பாதையில் கொண்டு போகும். நீங்கள் இந்த உலக பிரகாரமாக வாழ்ந்ததை விட ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியும்னு சொல்லி அதை நம்ம சொல்கிற பிள்ளைங்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம 2வது பார்க்கோம். 3வது பார்த்திங்கன்னாக்கி தீமையானவற்றை வெறுக்கணும். அந்த தீமையான காரியங்கள்லாம் ஏதாவது செய்யணும் அப்படிங்கும் பொழுது அதை மற்றவங்களுக்கு ஏதாவது தீமை செய்யணுன்னே நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி தீமையான காரியங்கள் நம்ம வேத வசனங்களில் நம்ம ஆண்டவரோட கூட பேசும்பொழுதோ ஆவியானவர் நம்மளோட கூட இருக்கும்பொழுதோ அதை செய்கிறதுக்கு நமக்கு அந்த காரியங்கள் நமக்கு வராது. ஆனால் அதை செய்யாமல் இருந்து நன்மை செய்கிறதுக்கு நம்மளால் முடிஞ்ச நன்மைகளை மற்றவங்களுக்கு செய்கிறதுக்கு நம்ம உதவி செய்கிறதுக்கு அதை நம்ம நிறைய படிச்சிருக்கோம். அந்த உதவி செய்கிறதுக்கு ஒரு மனசை வந்து தரதுக்கு ஆண்டுகிட்ட நம்ம இந்த தீமையான காரியங்கள்லாம் நமக்கு வரவே கூடாது. நன்மை செய்கிறதுக்கு ஆண்டவரே எங்களுக்கு அதை இன்றைக்கி உதவி செய்யுங்கன்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இது எல்லாமே வந்து ஆவியானவர் மாத்திரம்தான் நமக்கு தர முடியும். நம்ம சொந்த விருப்பத்தில் நம்ம மூளைக்கு வர்றதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து ஜெயிக்க முடியாது. அதை முதலாவது நான் வந்து நம்ம வேத வசனத்தின் மூலமாக நம்ம படிப்போம். 4வது பார்த்திங்கன்னா தேவனுடைய வசனங்களை வாசிக்கும், அதை தியானிப்பதன் மூலங்களும் இந்த மனம்லாம் தேவனுக்கு ஏற்றபடி சிந்திக்குது. அவருடைய சிந்தை கிறிஸ்டின் சிந்தை என்னில் இருக்க கடவுள்னு சொல்கிறாரு. அவர் எப்படி சிந்தனை இருந்தார்? அவர் மற்றவங்களுக்கு எடுக்கணும்னு இருக்கிறது இல்லை, மற்றவங்களை வந்து கொல்லணும்னு இருக்க மாட்டார், மற்றவங்களுடைய பொருளை கலாங்கணும் அப்படிங்கிற அந்த புத்தி இருக்காது, மற்றவங்களை எப்படியா கீழே தள்ளிட்டு நம்ம உயரணும் அப்படிங்க ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய சிந்தை எப்படி இருந்ததோ அந்த போல் சிந்தையை இருக்கிறதுக்கு நாம் வந்து அந்த வேத வசனங்கள்லாம் தியானிக்கும் பொழுது வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அந்த மாதிரி நம்முடைய இருதயத்தை தொடுறதுக்கு நம்ம வந்து ஆவியானவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். அந்த காரியங்களை நம்ம செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு இந்த சிந்தனையில் இந்த மனங்களில் அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு என்ன பிரியமாக இருக்குதோ அதை மாத்திரம் சிந்தித்து நம்ம நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். 5வது காரியங்கள் நம்முடைய திட்டம், நம்முடைய ஆசை இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து ஒழிச்சிட்டு ஆண்டவர் நம்முடைய நித்தியமாக நம்முடைய சத்தியத்தில் நடத்துறதுக்கு நம்மளை தீர்மானித்து நம்மளை உலக தோற்றத்துக்கு முன்பே நான் ஆண்டவர் உன்னை தெரிந்து கொண்டேங்காரு, தாயின் கருவிலே உருவாதுக்கு முன்பாகவே உன்னை தெரிந்து கொண்டேன்னு சொல்லுது. ஆண்டவர்கிட்ட நம்ம அர்ப்பணித்து நம்ம உங்கள் சித்தம் என்ன ஆண்டவரை எங்களை வச்சுருக்கீங்க, என்ன சித்தத்துக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்க அவர் வந்து நம்மளை நடத்துறதுக்கு வல்லமுள்ளவராக இருக்கார். அதுக்கு அர்ப்பணித்து ஜெபிக்கணும். இன்றைக்கி முக்கியமாக இந்த 5 காரியமும் பார்த்திங்கன்னாக்கி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தால் இந்த காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள முடியும். இல்லை நம்ம சொந்த விருப்பத்தின்படி நம்ம வந்து அதை செயலாற்றி நம்ம வாழ்க்கையில் நடக்க முடியாது. இந்த உலக பிரகாரமான காரியங்களில் நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய ஜெயிப்போம். 2வது எபேசியர் 3:19 நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே அனுகிரகம்னா கிருபை பண்ண அவர் வந்து நான் உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக் கொள்கிறேன்னு சொல்லி ஒரு ஜெபிக்கிற ஜெபம் தான் வந்து பவுல் செய்கிற காரியங்களை இந்த இடத்துல நம்ம படிக்கும். அப்போது அவர் வந்து அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது,
என்ன காரியத்துக்காண்டி இந்த மாதிரி அவர் அறிவிக்கட்டாத அந்த ஆண்டுடைய வல்லமையை அவருடைய தேவனுடைய பரிபூர்ணத்தெல்லாம் நிறைஞ்சதெல்லாம் நம்ம அந்த கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிற ஐயா. அந்த கிருபை நமக்கு வேணும்னா பரிசுத்த ஆவி தான் இதெல்லாம் நமக்கு நடத்துறது. பரிசுத்த ஆவியின் மூலம் நம்ம நடத்தும்போது அவருடைய சிந்தனைகள் அவர் நடத்தும்போது தான். நான் இப்போ சொன்னேன் பார்த்தீங்களா, இது எல்லாமே நம்ம படிக்கும். இதெல்லாம் நமக்கு நல்லது. ஆமாம், இது இந்த சத்தியத்தின்படி நடக்கணும், ஆண்டவர் சொன்னபடி தான் நடக்கணுங்கிறதுலாம் நமக்கு தெரியும். ஆனால் அது நடைமுறையில் கொண்டு வர்றதுக்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்யலைன்னா நம்மளால் முடியாது அப்படிங்கிறது நிறையா வாழ்க்கையில் தோற்று போகிறது நம்ம பார்க்கும். அப்போ ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து நடத்துறதுக்கு நீங்கள் நம்ம அர்ப்பணிக்கணும். ஆவியானவரை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்றதுக்கு நீங்கள் வாஞ்சோடு ஜெபிக்கணுங்கிறது முக்கியமானதுங்க. அதில் பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்தும் போது நம்முடைய சிந்தனை, நம்ம உணர்ச்சி, நம்ம என்னமோ ஒரு நோக்கம் வச்சுருப்போம், இதை தான் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறத ஆவியானவர் அந்த வல்லமையின் மூலமாக அதிகமாக நமக்கு வெளிப்படுத்துவார். நீ இதை செய்யக்கூடாது, இதை செய்யணும் அப்படிங்கிற இந்த உணர்ச்சி, இந்த சிந்தனை, இதெல்லாம் பாருங்கள் நமக்கு ஏற்ற மாதிரி வருது பார்த்தீங்களா. நமக்கு ஏதோ தோணும், இதை மாதிரி செஞ்சால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம தோணுறதை செய்கிறோம் பாருங்கள். அது நம்முடைய வாழ்க்கையில், அதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே தோல்வியை நம்ம ஆண்டுகிட்ட ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்காமல் நம்ம தோற்று போகிறது. பிசாசனவன் எப்பொழுதும் பார்த்தீங்கன்னாக்கி வசனத்துக்குள்ளே நிறையா நம்ம ஆண்டவர் ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும் பொழுது, அவன் சோதனைக்குள்ளே வரும் பொழுது ஆவியானவர் நம்மளோட கூட இருந்து, ஆண்டவரே நீங்கள் என்ன நடத்துங்க, இந்த வழி சரியான வழியான்னு உடனே வேத வசனத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு நம்ம போகிறதுக்கு கற்றுக்கிட்டவங்க நிறைய இடத்துல பாருங்கள். சோதனை வரும் பொழுதோ, வேதனை வரும் பொழுதோ, பாடுகளை கொண்டு வரும் பொழுதோ அவங்க ஜெயிக்கிற பிள்ளைங்களாக மாறுறதுக்கு காரணமே ஆவியானவர் உணர்த்துறதுனால தான். அவர் வல்லமையினால் நம்மளை இதை செய்யக்கூடாது, செய்யணும்னு சொல்லும் பொழுது, வெளிப்படுத்தும் பொழுது, அதை நம்ம நடத்தும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஜெயிக்க முடியும். பிசாசை ஜெயிக்கிறதுக்கோ, நமக்கு எதிராக வருகிற எல்லா திட்டங்களையும் ஜெயிக்கிறதுக்கு ஆண்டவருடைய ஆவியானவர் நம்மளை வழி நடத்துறதுக்கு இந்த நாளில் அர்ப்பணித்து ஜெபிக்கணும். அதுதான் இந்த காரியத்தில் நம்ம அவருடைய கிருபை நமக்கு வேணும். அதுதான் நமக்கு வேணும்னு சொல்லி இந்த இடத்துல நம்ம எபேசியரில் படிக்கும். அது ரொம்ப முக்கியமானதுங்க. அதை நம்ம ஒவ்வொரு நாளும் அவரே ஜெபிக்காது. அதுக்கு தான் இந்த மாதிரி வேணும், எல்லாருக்கும் கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி அந்த அன்பை கொடுக்கணும், இந்த வல்லவராக இருக்கிற ஆண்டவருடைய பரிபூரணத்தை பெற்றுக்கொள்ளணும்னு நான் ஜெபிக்க அப்படிங்காரு. அப்போ நம்மளும் அந்த பரிபூரணத்தை ஆண்டவர்கிட்ட சகல பரிபூரணத்தையும் வச்சிருக்கிற ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் எல்லாம் குறைகளாக இருக்கலாம், அந்த குறைகள்லாம் நிறைவாக்கப்பட ஆண்டவர்கிட்ட நம்ம ஜெபிக்கிற பிள்ளைங்களாக இருப்போம். ஆண்டவர் நம்மளுக்கு அந்த பரிபூர்ண ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அடுத்தது பார்த்திங்கன்னா, மூணாவது கொலோசியர் 1:19 நீங்கள் படிச்சோம்னா, சகல பரிபூர்ணமும் அவருக்குள்ளே வாசமாக இருக்கிறது. இப்போ என்ன செய்கிறாரு, வாசமாக இருக்குங்க, அவர்கிட்ட தான் எல்லாம் இருக்குது. வேறு எந்த வகையான காரியங்களையும் நீங்கள் இங்கே போய் நீங்கள் தேடி அவருடைய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிறத சொல்கிறத நம்ம பார்ப்போம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் நம்ம நடக்குது. அந்த காரியங்களில் நாம் செயலாற்றும் பொழுது அந்த ஆண்டவர்கிட்ட நம்ம பெற்றுக்கொள்ளக்கூடிய காரியங்களை பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, ஆண்டவருடைய ஆவியானவர் வழிநடத்தாமல் நம்முடைய சிந்தனைக்கு என்ன நம்முடைய திட்டத்துக்கு நம்ம போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ தான் அந்த காரியத்தில் நம்ம ஜெயிக்காமல் நம்ம தோற்று போகிறத நம்ம பார்க்கோம். அதில் 4 வகையை நம்ம பார்க்கலாம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தும் பொழுது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத 4 காரியங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு முதல்ல ஒரு 4 காரியத்தை சொல்கிறேன். முதலாவது பார்த்திங்கன்னா, கிறிஸ்து இருதயத்தில் இருக்கணும். அவர் நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது அவருடைய ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்தி நம்மளை நடத்தக்கூடிய காரியங்களை நடத்துவார்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, கிறிஸ்து மீது உள்ள ஆழமான அஸ்திவாரம் இருக்கணும். இப்போ அந்த பாறையில் போட்டது, இந்த கதையை சொல்லுவார்கள், ஆண்டவர் நல்ல நிலத்தில் முளைக்குன்னு சொல்லி. அப்படி நல்ல நிலத்தில் போடப்பட்டு முளைக்கப்பட்டு 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிற அந்த விதையாக நம்ம இருக்கணும். அது ரெண்டாவது. மூணாவது பார்த்திங்கன்னா, கிறிஸ்துவின் அன்பை இருதயத்தில் அறிஞ்சிக்கணும். நம்ம இருதயத்தில் அவருடைய அன்பு எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நாமளே அறிஞ்சு நம்ம இருதயத்தில் இருக்கணும். மற்றவங்க அன்பை விட ஆண்டோடைய அன்பு எப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை முழுமையாக அறிந்து கொண்டு வாழறதுக்கு அதுக்கு உதவி செய்ய ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கணும். நாலாவது, தேவனுடைய பரிபூரணத்தில் நிறைஞ்சிருக்கணும்னா தேவனுடைய பிரசனத்தினால நம்ம மூடப்பட்ட பிள்ளைங்களாக ஜெபிக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ பரிசுத்தாவின் மூலமாக நம்மளை வழிநடத்தும் போது, நம்மளை சிந்தனைகள் எல்லாம் செயலாற்றப்படும் போது ஆண்டவருடைய அபிஷேகம் நம்மளோட கூட இருக்கும்போது தான் அதை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் பவுல் சொல்கிறது என்னென்னா, கொலோசியரில் 1:19 சொல்கிற காரியங்கள்னால் ஒரு சுருக்கமாக நமக்கு சொன்னாலும் அவர்கிட்ட தான் எல்லாம் வாசமாக இருக்குன்னா,
இயேசுவின் தெய்வீக அவர் வந்து மனுஷனாக பிறந்தாலும் அவருடைய தெய்வீக தன்மை வந்து பவுல் வந்து அதை தான் வெளிப்படுத்தி காட்டுறாரு. எல்லா வல்லமைக்கும் பொருந்திய தெய்வீக வல்லமை கிறிஸ்துவில் நிறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஏன்னா ஒரு மனுஷன் பிறந்த உடனே அந்த மனுஷன்கிட்ட எல்லாம் இருக்குது அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஆண்டவர் மனுஷனாக பிறந்து நம்முடைய பாவத்துக்காக மரித்தார் அப்படிங்கிறத சொல்லுவதற்கு முன்னாடி அவர் தெய்வத்துவம் உள்ள எல்லாம் நிறைஞ்சவர், எல்லாத்துலேயும் நிறைஞ்சு வாசமாக இருக்கிறது அவர்கிட்ட தான் வாசமாக இருக்குது. எல்லா பரிபூர்ணமும் அவர்கிட்ட தான் வாசமாக இருக்குது அப்படின்னம்னா அவரை விட்டால் வேறு எங்கேயுமே நமக்கு இடம் கிடையாது அப்படிங்கிறத இதில் ஒரு சின்ன வசனத்தின் மூலமாக பவுல் வந்து எழுதியிருக்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ வாசமாக இருக்கணும்னாக்கி நாம் ஆண்டவரோடு இருக்கும் பொழுது அவர்கிட்ட தான் எல்லாமே வாசமாக இருக்குன்னு சொல்லி நம்ம அர்ப்பணிக்கும் பொழுது அந்த பரிபூர்ணத்தை நமக்கு தந்து நம்மளை பரிபூர்ணமாக நடத்த வல்லமுள்ளவராக இருக்கார். நம்முடைய குறைகள் எத்தனை குறைகள் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற குறைகள் எல்லாம் ஆண்டவர் மாற்ற வல்லமுள்ளவராக இருக்காருன்னு சொல்லி நம்ம அர்ப்பணித்து ஜெபிப்போம். நம்மளை பரிபூர்ணமாக நடத்த வல்லமுள்ள தேவன்கிட்ட நம்ம அர்ப்பணித்து ஜெபிக்கும் பொழுதே ஆண்டவர் நம்ம வாழ்க்கையை மாற்றுவார். மற்றவங்களுடைய வாழ்க்கையில் அந்த பரிபூர்ணத்தை பெற்றுக்கொள்றதுக்கு இப்போ நிறைய காரியங்கள் நம்ம படித்தோம். அந்த காரியங்கள்லாம் நம்ம கற்றுக்கொள்ளும் பொழுது நிறைய காரியங்களில் ஆண்டவர் ஆவியானவர் நம்மளை வழி நடத்தி அவருடைய சித்தத்துக்கு நம்ம முற்றிலுமாக அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவர் நமக்கு வழிகளெல்லாம் திறக்கிறவராக இருக்கார். நமக்கு வழியே தெரியாத பொழுது நமக்கு வழி செய்கிறவர், நமக்கு வந்து எப்படி போகணுன்னே தெரியாத பொழுது நம்ம சொல்லித்தர நல்ல தகப்பனாக இருக்கார். ஒரு 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 டயத்துலலாம் பார்த்திங்கன்னாக்கி நமக்கு என்ன செய்யணுன்னே தெரியாத தவிச்சிக்கிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னாக்கி யாரை கொண்டாடினாலும் சரி நம்மளை நடத்துறதை நம்ம பார்க்க முடியும். என்னுடைய வாழ்க்கையிலாம் நடந்திருக்கிறது நான் பார்த்துருக்கேன். அது மாதிரி ஆண்டவர் வந்து எப்படினாலும் சரி நம்ம அவரை நம்பி அவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுத்துருந்தோம்னா அவர் யாரை கொண்டு எப்படி எந்த இடத்துல நடத்தணுமோ அந்த இடத்துல சரியான பாதையில் நம்மளை பரிபூர்ணமாக நடத்தக்கூடிய நல்ல தகப்பன் வாக்கு கொடுத்துருக்கிறாரு. பரிபூர்ணமாக நடத்தக்கூடிய பரிபூர்ணம் அவர்கிட்ட தான் வாசமாக இருக்குது. அதனால் அந்த ஆண்டுகிட்ட நம்ம அந்த காரியத்தை நம்ம பெற்றுக்கொண்டு அவருடைய சித்தத்துக்கு நம்ம அர்ப்பணித்து ஜெயிப்போம். ஆண்டவர் பெரிய காரியங்கள் இந்த நாட்களே செய்வார். அப்படியே நீங்கள் ஜெபித்து ஆண்டுகிட்ட அர்ப்பணிங்க, அற்புதமாக நடத்துவார். ஜெயிப்போம். அற்புதர் 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 இயேசு அற்புதர், அண்டினோர் வாழ்வில் இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதரே, அண்டினோர் வாழ்வை இன்பமாய் மாற்றும் எங்கள் இயேசு அற்புதரே. நீங்கள் அற்புதர் ஆண்டவரே, நீங்கள் அதிசயங்களை செய்கிறவர், நீங்கள் ஆலோசனை கர்த்தராக இருக்கிறபடியா நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ணத்தை தந்து நடத்துகிறவரே ஸ்தோத்திரம். உம்முடைய சிந்தனை, உம்முடைய திட்டம், உம்முடைய ஆண்டவர் சித்தம் எங்களுடைய வாழ்க்கையில நிறைவேற நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நீங்கள் ஆவியானவரை கொண்டு எங்களை நடத்துகிற தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நீங்கள் தாயின் கருவிலே உருவாவதற்கு முன்பாகவே எங்களை தெரிந்து கொண்டபடியால் நீங்கள் எல்லாவற்றையும் செய்து பரிபூர்ணமாக எங்களை செய்து முடிக்க போகிறக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில சந்தேகமாக இருக்கிற எல்லா காரியங்களையும் ஆண்டவரே தகப்பனே ஸ்தோத்தரிக்கிறோம். சக்ஸஸாக நடத்த போகிறக்காக நன்றி சுவாமி. உம்முடைய கரம், உம்முடைய தொடுதல் எங்களுடைய வாழ்க்கையில இறக்கட்டும். ஆண்டவரே, உம்முடைய அபிஷேகம் எங்களை நிறுத்தி நடத்தட்டும் சுவாமி. எங்களுக்கு எதிராளிக்கு நின்று ஆண்டவர் ஜெயிக்கத்தக்கதான கிருபையை ஒவ்வொரு நாளும் நீ தர வேண்டுமா செவி. நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி தேவனுடைய சித்தத்துக்கு நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது எத்தனை திட்டங்கள் சத்துரு கொண்டு வந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவரை ஒன்றுமில்லாமல் செய்து ஆண்டவரை உயர்த்தின எத்தனையோ பேரை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே சுவாமி. அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்ய வல்லமுள்ளவராய் நாங்கள் ஆண்டவரை எதுக்கும் ஆண்டவரே தகுதி இல்லாத இருந்த பொழுதிலும் தகுதி உள்ள பிள்ளைகளாய் மாற்ற வல்லமுள்ள தேவனே நமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நாங்கள் எந்த இடத்துல குறைவுளா இருந்தோமோ அந்த இடத்தை நிறைவாக்கி எங்களை பரிபூர்ணமாக நடத்துகிற நல்ல தகப்பனே நமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய குறைவுகளை எல்லாம் நிறைவாக்குவது மாத்திரமல்ல, எங்களை உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நீங்கள் சரியான பாதையில் எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவராக இருக்கீங்களே, நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்துக்கு ஏற்ற வேஷம் தெரியாதபடி, இந்த உலகத்துக்கு போக்கிலே நாங்கள் போகாதபடி தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டு ஓடுகிற பிள்ளைகளாய் காணப்பட்டு உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள, ஆசீர்வாதத்தை தெரிந்து கொள்ள என்று சொல்லி உபாகமத்திலே ஆண்டவரே தகப்பனே சோதரிக்கிறோம். மோசையை கொண்டு எழுதி தந்த அந்த வார்த்தையின் மூலம் ஆண்டவரை நாங்கள் கற்றுக்கொள்ள எங்களுக்கு இன்னும் அதிகமாய் கற்றுத்தர வேண்டுமா செபிக்கிற ஆண்டவரே. சாபத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து எங்களுடைய சாப
பாவங்களில் நோய்கள் இடைய எல்லா காரியங்களையும் செய்து முடித்து எங்களுக்கு ஒன்றுமில்லாதபடி ஆண்டவரே நாங்கள் எங்களை உம்முடைய பிள்ளையாய் மாற்றி கழுவி மாற்றி இருக்கீங்களே அக்கா, நன்றி செலுத்துறோம் சுவாமி. எங்களுடைய சாபத்தினாலோ எங்களுடைய வேதனைனாலோ எங்களுடைய நோயினாலோ எங்களுடைய பிரச்சனைனாலோ ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே தாக்கப்பட்டு இருந்தால் எல்லா சாபத்தையும் சிலுவையில சுமந்து தீர்த்த என் தேவன் பரிபூர்ணமாய் எங்களை ஆண்டவரே வாசமாய் இருக்கிற தேவன் எங்களை வழிநடத்த போருக்காய் நன்றி ஆண்டவரே. உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கரமே எங்களை வழிநடத்தத்தக்கதாக உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம் சுவாமி. உம்முடைய ஆவியானவரை எங்களை வழிநடத்த உம்முடைய கருத்திலே அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய குறைகளை நிறைவாக்கித்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையில என்ன திட்டம் வச்சிருக்கீங்களோ அந்த திட்டத்தை நிறைவேற்றி ஆண்டவரை நாங்கள் தலைகுந்த இடத்துல நிமிர்ந்து இருக்க என் தேவனுடைய நாமத்தை உயர்த்த எங்களுக்கு ஒவ்வொருவருக்கும் நீர் வழி திறக்க வேண்டுமா செபிக்கிறோம். அப்படியே கேட்குற பிள்ளைகளும் அர்ப்பணிக்கட்டும். அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் அற்பத்தை செய்து அதிசயமாய் நடத்தி ஆண்டவரே எந்த இடத்துல வெக்கத்தோடு இருக்கிறோமோ அந்த இடத்துல நீ தலை நிமிர்ந்து நிற்க செய்யும். எந்த நோயினால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அந்த நோய்கள் ஆண்டவரே மாறட்டும். சரிய தேவைகள் சந்திக்கப்பட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இன்னும் முன்னேறி சென்று ஆண்டவரே அநேக பிள்ளைகளுக்கு சாட்சியாக நிற்க தேவன் பயன்படுத்த ஒரு நாட்களாக இந்த நாட்கள் மாறப்போவதற்காக இந்த நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் அப்படியே செய்து வழிநடத்த போவதற்காக நன்றி. எங்களை ஜெபத்துக்கு பரிவர்த்தபடியா நன்றி. உடைய கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. மீதியான பிரச்சனை எங்களை தாங்கி வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். மறுபடியும் அவருடைய சமூகத்திலே வரும் வரை எங்களை காத்து வழிநடத்தமா ஜெபிக்கிறேன். துதிகரமாய் மேல அம்மக்கே செலுத்துகிறேன். இயேசு ரட்சகர் நாமத்தில் ஜெபங்களின் நல்ல பிதாவே, ஆமென்.